ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ யூனிட் 3ல் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் இன் தி கிளாஸ் ரூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி இது வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு சினாப்சஸ் போட்டுட்டு first definition of communication na enna, and then process of communication, and then 6 elements in classroom communication, and then conclusion. So first basic communication na enna nu paathuட்டு and then adoda process enna, adukapra enna 6 elements ஒரு classroom communication la enna 6 elements irukku அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். Okay, so first வந்து definition of communication. So communication na enna nu பார்த்தோம்னா, it is defined as the process of sending and receiving meaningful messages. ஒரு மெசேஜஸை வந்து அனுப்புறது, சென்ட் பண்ணுறதோ இல்லை ரிசீவ் பண்ணுறதோ அதுதான் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் இஸ் எனிதிங் that conveys meaning, that carries a message drastically from one person to another. Okay, it's called as a broker அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கன்வே பண்ணணும், ஒரு மெசேஜை நம்ம கன்வே பண்ணணும், ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம வந்து மெசேஜோ இல்லை இன்ஃபர்மேஷனோ நம்ம கன்வே பண்ணணும்னா நம்மளுக்கு எது தேவை? கம்யூனிகேஷன். நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணால் தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு பர்சனுக்கு சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ கம்யூனிகேஷன் ஆக்குபைஸ் அன் இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இன் போத் ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு எஜுகேஷனில் வந்து எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸாக இருக்குது, ஒரு ஃபார்மலாகவோ இல்லை நான் ஃபார்மல் சிஸ்டமாகவோ நம்மளுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு எஜுகேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸாக இருக்குது. ஸோ டீச்சிங் இஸ் அ கம்யூனிகேஷன். ஸோ டீச்சிங்ன்றது கம்யூனிகேஷன். ஒரு டீச்சர் போய் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து போய் கம்யூனிகேட் பண்ணால் தான் அவங்க போய் வந்து கிளாஸ் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ டீச்சிங் இஸ் அ கம்யூனிகேஷன். ஆல் டீச்சர்ஸ் ஆர் குட் அட் கம்யூனிகேஷன். ஸோ எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஒரு கம்யூனிகேஷனில் குட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன் தி ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் த சென்டர்ன்றது வந்து சோர்ஸ். ஓகே, ஸோ சோர்ஸ் டிரான்ஸ்மிட் இஸ் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் த்ரூ meaningful signs either in the oral or visual form including the written forms such as. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சென்டர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து ஒரு சோர்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க சென்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை அவங்க சொல்லணும் அப்படின்னா அவங்களோட தாட்ஸோ இல்லை ஐடியாஸோ எப்படி வந்து அவங்க சொல்லலாம், ஒரு மீனிங்ஃபுல் சைன்ஸ் வச்சோ இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபாக இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து காது கேட்காது, பேசுறது கேட்காது. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ்லாம் பார்த்தோன்னா, ஒரு சில நியூஸ்லாம் கீழே வந்து லைக் சைன்ஸ் வச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு டெஃபாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு கேட்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைன்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ either in oral or visual forms including the written forms such as speech, picture and then facial expressions or gestures. Okay, so இப்படிலாம் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. that is he converts the meaningful information into signs. That is why the center of the communication is called encoder. ஸோ யார் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறாங்களோ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்கோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா? ஸோ டிரான்ஸ்மிட்டட் ட்ராவல் த்ரூ அ சேனல் கால்டு மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யார் வந்து இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறாங்களோ அவங்கள என்கோடர் சொல்லுவாங்க. இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எது வழியாக போகுதுன்றது, எந்த சேனல் வழியாக போகிறது அப்படின்றத மீடியம் சொல்லுவாங்க. யாருக்கு போய் ரிசீவ் ஆகுதோ அவங்கள வந்து ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்யூனிகேஷனோட ப்ராசஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து ஒருத்தர் கன்வே பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து என்கோடரு. ஸோ நான் சொல்கிற விஷயம் வந்து யூடியூப் வழியாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ அந்த யூடியூப் வந்து மீடியம் அண்ட் தென் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது இல்லையா? ஸோ நீங்கள் தான் வந்து ரிசீவர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். ஸோ த ரிசீவர் இன் டர்ன்ஸ் ரீகன்வெர்ட்ஸ் அட் டிகோட்ஸ் தி சைன் பேக் இன் டு தி மெசேஜஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் இட் இன் தி சேம் வே. ஸோ டீகோடர் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிசீவர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூஸில் சேனல்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ டெஃபாக இருக்கவங்களுக்கு வந்து புரியாதுன்ற பட்சத்தில் அவங்க சொல்கிறத வச்சு அவங்க
ஆக்ஷன்ஸ் வச்சு அந்த சைன்ஸ் வச்சு புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அவங்க டீகோட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ், கம்யூனிகேஷனோட ப்ராசஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இன் ஃபாலோவிங் சீக்வன்ஸாக நடக்கும். ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் வந்து எப்படிலாம் நடக்கும் சீக்வன்ஸாக அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாசிங் த்ரூ மீடியம். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன சீக்வன்ஸ் வருது, ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். அண்ட் தென் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரீச்சஸ் தி டீச்சர். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து டீச்சருக்கு ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து டீச்சர் வந்து கிவ்ஸ் ஃபீட்பேக். ஸோ எப்படி நடக்குது பாருங்கள், இந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி சீக்வன்ஸாக நடக்குது அப்படின்னா, ஒரு டீச்சர் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மீடியம் வழியாக போகுது. அண்ட் தென் அந்த இன்ஃபர்மேஷனை யார் ரிசீவ் பண்ணுறா, கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து டீச்சருக்கு ரீச் ஆகுது. ரீச் ஆகிட்டு டீச்சர் கிவ்ஸ் ஃபீட்பேக். ஸோ டீச்சர் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் சீக்வன்ஸாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷனில் என்னென்ன 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் 6 எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ஆர் சோர்ஸர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டர், யார் வந்து இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. த பர்சன் ஹூ இனிஷியேட்ஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் இஸ் தி சென்டர் ஆர் சோர்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் பிகின்ஸ் ஃப்ரம் தி டீச்சர். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் யார்கிட்டேருந்து பிகின் ஆகுது, யார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தோன்னா, டீச்சர்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா டீச்சர் தான் வந்து இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் டீச்சர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ என்கோடர்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து மெசேஜ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ சிக்னல். ஸோ இட் டினோட்ஸ் த இன்ஃபர்மேஷன் கன்வேட் பை தி சென்டர் டு தி ரிசீவர். ஸோ அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து மெசேஜ். இப்போ டீச்சர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் தான் என்னது, மெசேஜ். ஓகே, ஸோ மெசேஜ் இஸ் சென்ட் த்ரூ. எப்படி வந்து அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க, லைக் வேர்பலாகவும் பண்ணலாம், இல்லை நான் வேர்பல் சைன்ஸாகவும் பண்ணலாம். சச் அஸ் ஸ்பீக், ரிட்டன், ரைட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பசங்களுக்கு சொல்லலாம். அண்ட் தென் விஷுவல், அண்ட் தென் பாடி மூமெண்ட்ஸ் வச்சு சொல்லலாம். அண்ட் தென் கெஸ்டர்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக. ஸோ அது மாதிரி நிறைய வந்து மெசேஜ் வந்து அவங்க வந்து வேர்பலாவோ இல்லை நான் வேர்பல் சைனாவோ சொல்லுவாங்க. ஸோ டு தி ரிசீவர். ஸோ மெசேஜ் இஸ் நத்திங் பட் தி கண்டென்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன் கன்வேட் பை தி சென்டர். ஒரு சென்டர் வந்து ஒரு மெசேஜை வந்து ஒரு மெசேஜை வந்து சொல்கிறது தான் வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டென்ட்டை சொல்கிறாங்களே, ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்களே, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து மெசேஜ் ஆர் சிக்னல் சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது மீடியம் ஆர் சேனல். ஸோ மீடியம் ஆர் சேனல் அப்படின்னு பார்க்கும்போது, மீடியம் இஸ் தி மீன்ஸ் ஆஃப் சென்டிங் ஆர் ரிசீவிங் அ மெசேஜஸ். ஸோ மீடியம்ன்றது இட்ஸ் லைக் அ மெசேஜ், இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் சென்டிங் ஆர் ரிசீவிங் அ மெசேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், த மெசேஜ் குட் பி சென்ட் டு தி ரிசீவர் த்ரூ அப்ராப்ரியேட் மீன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்கிரிப்ட், பிக்சர்ஸ் ஆர் சவுண்ட்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி கொடுப்பாங்க, லைக் ஸ்கிரிப்டாகவும் கொடுக்கலாம், இல்லை பிக்சர்ஸாகவும் கொடுக்கலாம், ஆர் சவுண்ட்ஸாகவும் கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து மீடியம் ஆர் சேனல் சொல்லுவாங்க. ஹியர் தி ஆடியோ விஷுவல் ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆர் எனி அதர் ஃபார்ம்ஸ் இஸ் நவுன் அஸ் அ மீடியம். ஸோ அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஆடியோவோ போட்டு சொல்லலாம், இல்லை வீடியோவும் போட்டு சொல்லலாம் ஒரு இன்ஃபர்மேஷனை. ஸோ அதுதான் வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ரிசீவர்னால் யார் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரிசீவர். த ரிசீவர் இஸ் தி பர்சன் ஹூ கெட்ஸ் அண்ட் இன்டர்பிரட்ஸ் தி மெசேஜ் டிரான்ஸ்மிட்டட் பை தி சென்டர். ஸோ ஒரு சென்டர் அனுப்புகிற இன்ஃபர்மேஷனில் யார் ரிசீவ் பண்ணுறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டூடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, அப்போ ஸ்டூடெண்ட் தான் வந்து ரிசீவர். ஸோ மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தி ரிசீவர்ஸ் இன் கிளாஸ் ரூம். ஒரு கிளாஸ் ரூமில் யார் ரிசீவராக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட். யார் சென்டராக இருப்பாங்க, டீச்சர்ஸ். ஓகே. அண்ட் தென் ஃபீட்பேக் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, த மெசேஜ் ஃப்ரம் தி teacher talk is writing on the blackboard and the visual he shows in the classroom are received by the student and they give their responses or replies. For example, ஒரு டீச்சர் வந்து ஒரு விஷுவலாவோ இல்லை பிளாக் போர்டில் நடத்தி ஒரு விஷயத்தை கேட்கும் போது பசங்க என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஷனுக்கு இல்லை டவுட்டோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களே, ஸோ அதுதான் வந்து ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த டீச்சர் ஆன் ரிசீவிங் தோஸ் ரெஸ்பான்சஸ் இன்ஃபார்ம்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் வெதர் தே ஆர் ரைட் ஆர் ராங். ஸோ அவங்க சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு வந்து
டீச்சர்வாக வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அண்ட் இஃப் ராங் டீச்சர் கிவ்ஸ் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வை தே ஆர் ராங் ஆர் இன்கரெக்ட். எதுக்காக வந்து இஃப் சப்போஸ் அவங்க தப்பாக சொன்னாங்கன்னா அதோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டீச்சர் ஒரு ஃபீட்பேக்காக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபீட்பேக். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃபீட்பேக். அண்ட் தென் நாய்ஸ் ஆர் இன்டர்ஃபரன்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா when two persons talk to each other there is a possibility of miscommunication. ஸோ இப்போ வந்து ஒரு 2 persons வந்து பேசுகிறாங்க, அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். ஸோ த மெசேஜ் பீயிங் மிஸ்அண்டர்ஸ்டுட், இல்லை சொல்கிற விஷயம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ ஸ்டிமுலே விச் இன்டர்ஃபேஸ் இஸ் கன்வேட் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி மெசேஜ் ஆர் இன்ஃபர்மேஷன் ஆர் நோன் அஸ் நாய்ஸ் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடத்திட்டே இருக்காங்க, ஒரு சவுண்ட் வந்து கிரியேட் ஆகுது, பசங்களுக்கு புரியல. ஸோ அந்த சவுண்டை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாய்ஸ் ஆர் இன்டர்ஃபரன்சஸ். ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும்போது ஒரு சவுண்ட் இல்லை தேவையில்லாத ஒரு சவுண்டு கிரியேட் ஆகும்போது பசங்களுக்கு மிஸ்கம்யூனிகேட் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்ன அந்த சத்தம் எழும்புது இல்லையா. ஸோ அதுதான் வந்து நாய்ஸ் ஆர் இன்டர்ஃபரன்சஸ். ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா பசங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நாய்ஸ் ஆர் இன்டர்ஃபரன்சஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து சீக்வன்ஸ் ஆர் 6 elements ஆஃப் திஸ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். ஓகே. And then conclusion பார்த்தோன்னா in this topic communication process and 6 elements in classroom communication and then sequence were discussed in detail. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்றது எல்லாமே நான் வந்து இங்கே உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து ஒரு புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து லைக் இந்த கண்டென்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அழகாக போய் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.